கிபி 19ஆம் நூற்றாண்டில் ஸ்காட்லாந்தில் பிறந்தவர் தான் ஜான் கெடி. இவர் குடும்பமாக ஒரு நாள் ஒரு கப்பலில் பயணம் பண்ணார் ஒரு தீவை நோக்கி. அது சுற்றுலாவுக்கு இல்லைங்க, அது ஒரு மிஷினரி பயணம். இப்படி அவங்க பயணம் செய்த அந்த தீவோட பேர் தான் நியூ ஹைப்ரட்டிஸ். இந்த தீவில் நற்செய்தி பணியை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த சமயத்தில் தான் தன்னுடைய மகன் நோய்வாய்ப்பட்டு இறக்குறாரு. தன்னுடைய செல்ல மகன் இறந்தது ரொம்ப வேதனையை கொடுத்துச்சு. இந்த கவலையினாலேயே அவங்க மனைவியும் இறந்துட்டாங்க. மனைவியோட உடலை அடக்கம் செஞ்சுட்டு நடக்கக்கூட உடம்புல பலன் இல்லாமல் தன்னுடைய வீட்டை நோக்கி போனார் ஜான் கெடி. கதவை இறுக்கமாக பூட்டிட்டு இந்த பூமியில் தனக்குன்னு இருந்த தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையும் இறந்ததை நினச்சி ரொம்ப மனசு உடஞ்சி கடவுளை நோக்கி அழ ஆரம்பித்தார். அப்போ ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். கெடி, நீ என்னை நேசிக்கிறியான்னு ஒரு முறை இல்லைங்க, 3 முறை இதே மாதிரி தான் கேட்டார். இந்த வார்த்தையை கேட்ட ஜான் கெடி விபத்திலிருந்து எழுந்து கடற்கரையோரமாக போயிட்டார். அந்த கரையோரமாக தான் ஒரு சின்ன படகை கெட்டி வச்சுருந்தார் ஜான் கெடி. எதுக்குன்னா, அந்த படகு என்றைக்காவது ஒரு நாள் இந்த மிஷினரி பயணத்தில் ஜனங்க நம்மளை தாக்க வரும்போது நம்ம குடும்பமாக இந்த படகுல தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்காகவே இந்த படகை கரையோரமாக கட்டி வச்சுருந்தார். அந்த படகு கிட்ட போய் அந்த படகை சுக்கு நூறாக நொறுக்கி அது யாராலையும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த படகை உடைச்சி கெட்டியிருந்த கயத்தையும் அறுத்து எரிஞ்சு அந்த கடல் தண்ணியிலே அலையிலே போகும்படியாக விட்டுட்டார். திரும்ப வீட்டு அறைக்கு வந்து இப்போ தேவனை நோக்கி சொல்கிறாரு, என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அந்த நியூ ஹைப்ரட்டிஸ்ன்ற தீவே கிறிஸ்துவை அறிந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய அர்ப்பணிப்பும் இந்த மாதிரி ஆக கடவுது. ஆமேன்.